ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம வாஷிங் மிஷினில் இருக்கிற ட்ரையர் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸ்பிளைன் மூலயமா நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு டபுள் சைட் ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறோம். அதோட ஒரு சைடில் நாம் ட்ரையரோட அந்த கண்டெய்னரை ஃபிட் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்பாஞ்சோட இன்னொரு சைடு இருக்கிற ஃபிலிமை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நம்ம இந்த வீல் கூட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இந்த வீல் பேஸ்கெட்டை மோட்டார் கூட ஃபிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம மோட்டார் எடுத்து இந்த பேஸில் கனெக்ட் பண்ணிக்கிறலாம். இப்போ மோட்டாரை பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்கிறலாம். பேஸ்கெட்டை ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு கண்டெய்னர் எடுத்து மோட்டர் மேலே வச்சுக்கிறோம். இப்போ ட்ரையர் கண்டெய்னரை அந்த வீலை மோட்டார் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம பேட்டரி ஆன் பண்ணோம் அப்படின்னம்னா பவர் மோட்டாருக்கு வரும், மோட்டார் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம இந்த ட்ரையர் கண்டெய்னரும் ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த சின்ன கண்டெய்னரில் கொஞ்சோண்டு தண்ணியை எடுத்துட்டு அதில் டிஷ்யூ பேப்பரை தண்ணியில் நனைச்சி நம்ம இந்த பேஸ்கெட்குள்ளே போட்டுக்கலாம். ரொட்டேட் ஆகும்போது ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். இதனால் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அவுட்வர்டாக புஷ் பண்ணும். இதனால் அந்த கண்டெய்னர் டிஷ்யூ பேப்பரை ஹோல்ட் பண்ணிக்கும். அந்த கண்டெய்னரில் இருக்க ஹோல்ஸ் வழியாக உள்ளே இருந்த வாட்டர் எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகிடும். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு உள்ள இருக்க டிஷ்யூ பேப்பர் ட்ரை ஆயிடும். இதே ப்ராசஸ் தான் வாஷிங் மிஷின்லயும் ஒர்க் ஆகும்.